தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த வரிகளுக்கு ஏற்ப இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் நம் நடுவர்களுக்கும் மற்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிதான கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான தலைப்பு என்ன? இன்றைய தலைமுறையின் வாழ்க்கை கலக்கலாக இருக்கிறதா அல்லது கலக்கமாக இருக்கிறதா? நடுவர் அவர்களே, எங்களுடைய தலைமுறைக்கு மட்டும்தான் பிடிச்சதை படிக்கிறதுக்கான சுதந்திரமும் இருக்கு, எங்களுடைய கருத்துக்களை வெளில சொல்றதுக்கான தைரியமும் இருக்கு, எங்களுடைய கனவுகளுக்கு உதவுற சமுதாயமும் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது எப்படிங்க கலக்கமா இருக்க முடியும்? கலக்கலா தானங்க இருக்க முடியும். கேட்டுச்சாமா? இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதே போல எங்களோட தலைமுறையும் எதை பார்த்தும் பயப்பட்டதே இல்லைங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு மாசா சொல்லிட்டு தில்லு காட்டுற தலைமுறை எங்க தலைமுறை தாங்க. இதை நாங்கள் திமிர்ல சொல்லுங்க, மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையோட தாங்க சொல்றோம். நடுவர்கள் நீங்க அதான் நீங்க மேட்ச் பார்த்தீங்களா? நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு தெரிஞ்சு எதிரில இருக்கிற யாரும் மேட்ச் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படின்னு ஒருத்தர் 23 வயது தான். அவருடைய ஃபர்ஸ்ட் ஓடிஐ செஞ்சுரி இன்னைக்கு தான் அடிச்சிருக்காரு. இந்த மேட்சை பார்த்துருந்தா எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க போறாங்க? அங்கதானே வந்து உட்காந்துருப்பாங்க. நல்ல வேலை என்னையும் சேர்த்து சொல்றாரோன்னு நினைச்சேன். நடுவர் அவர்களே, நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இளைஞர்கள் வேறுபட்டு சிந்திக்க வேண்டும், அதே போல் வேறுபட்டு செயல்படவும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நாங்க செய்யற எல்லாமே ஒரு தனித்துவமான முறையில தான் இருக்கும். எங்க வழி எப்பவுமே தனி வழி தாங்க. நாங்க எப்பயாவது போன் எடுத்தோம்னா உடனே இந்த தலைமுறைக்கு எதுக்கு எடுத்தாலும் போன் பார்த்துட்டே இருக்கிறது தான் வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றீங்களே. நாங்க போன்ல என்ன தெரியுமா அங்க பார்ப்போம்? இன்வெஸ்டோபீடியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் மூலமா நியூயார்க் பங்குச்சந்தையை பத்தி நம்ம நிறையவே கத்துக்கலாம். அங்க ஸ்டாக்ஸ் எப்படி வாங்கப்படுது, விற்கப்படுது, அதெல்லாம் பத்தி நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல டுவோலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, நீங்க கூட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த ஆப் மூலமா ஒரு மொழி நாங்க சுலபமா கத்துக்கலாம். நீங்க அந்த காலத்துல மொழி எப்படி கத்துக்கிட்டீங்க? டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டு மெஸ்ஸி கிட்ட நல்லா திட்டு வாங்கி எடுத்தீங்களா? அது எதுவுமே நாங்க காலத்துல பணத்தை வாங்குங்க. இந்த மிஷினுக்குள்ள இவ்வளவு இருக்காப்பா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா இவ்வளவுதான் தெரிஞ்சது. நடுவர் அவர்களே, இந்த ஃபேஸ்புக்னு சொல்றீங்களே, எனக்கு என்னோட டெக்ஸ்ட் புக்கை தவிர எங்க தலைமுறைக்கு எந்த புக்குமே தெரியாது. என்ன நடிப்புடா சாமி. இன்ஸ்டாகிராம்னு சொல்றீங்களே, அந்த கிராமம் எங்க இருக்கும் நானும் அப்படியே தேடி பார்த்துட்டே இருக்கேன். எங்க தலைமுறையில் இருக்கிறவங்களும் கேட்டு பார்த்துட்டேன், யாருக்குமே தெரியும். ஏப்பா நீ ஃபேஸ்புக்கை சொன்னதை கூட ஏத்துக்கலாம், வயசானவங்க யூஸ் பண்றாங்கன்னு எல்லார் வீட்லயும் சொல்லுதுங்க. ஆனா இன்ஸ்டாவையும் சேர்த்து அந்த கிராமம் எங்க இருக்குன்னே தெரியல சொல்லியே. நான் சமீபத்துல அதே இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதுல ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தியை பார்த்துட்டு என் மூச்சாவ பேச்சாவ பேர் சொல்லும் அழகியாவன்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எங்களோட தலைமுறையில மட்டும்தாங்க இளைய தலைமுறைக்கும் மூத்த தலைமுறைக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் பலம் ஆகுது. எங்களோட தாத்தா பாட்டிகளுடைய பெஸ்ட் வெர்ஷனை மாத்துறதும் நாங்க தாங்க. அந்த காலத்துல உங்ககிட்ட யாராவது பெருசானதுக்கு அப்புறம் என்ன படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அதிகபட்சம் ஒரு டாக்டர், ஒரு கலெக்டர், இல்லைன்னா ஒரு இன்ஜினியர், இதுதானே சொல்லியிருப்பீங்க. அது நல்ல பிள்ளைங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டப்ப படிச்சதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ஆளே ஆக முடியும் அப்படின்னு சொன்னாலும் இல்லைன்னா அதை சொல்லியிருப்பீங்க. ஆனா நாங்க என்ன தெரியுமாங்க சொல்றோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை போய் இதை கேட்டிருக்காரு. எல்லாருமே 3வது படிக்கிறவங்க. ஒருத்தன் நியூராலஜிஸ்ட்ன்றான், இன்னொருத்தன் கார்டியாலஜிஸ்ட்ன்றான், இன்னொருத்தன் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பிஹெச்டி படிக்கணும்ன்றான். இந்த மாதிரி தனக்கு என்ன படிக்கணும், அதுக்கு என்ன டிகிரி படிக்கணும், எந்த காலேஜ்ல போய் படிக்கணுன்ற வரைக்கும் ஒரு இளம் வயதுலேருந்தே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க எங்களோட தலைமுறை. விட்டா எந்த ரூம்ல எந்த சீட் நம்பர்ல போய் படிக்கணும் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான தெளிவு எங்க தலைமுறைக்கு மட்டும்தாங்க இருக்கு. எதிர நீங்க தலைமுறை மேல வைக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னவா தெரியுமா இருக்கும்? வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நாங்க ரூமை விட்டு வெளில வரதில்லை, இதை தான் அவங்க பெருசா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்மளே இப்பதான் தேவையான கரியருக்கு படி நம்மளுடைய கோர்சஸ்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம். வீட்டுக்கு யாராவது வரும்போது வெளில வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வந்திருக்கிற அங்கிள் உடனே எங்களை பார்த்து தம்பி நீ என்ன படிக்கிறதா இருக்க அப்படின்னு கேட்பாரு. நம்மளும் கான்ஃபிடென்ட்டா ஃபைனான்ஸ்னு சொன்னோம்னா அவருடைய மெடிக்கல் டெர்மினாலஜி தான் ரொம்ப முக்கியமான கோர்ஸ்ன்றாங்க, அதுதான் எல்லாரும் எடுத்திருக்காங்களாம், நீ எடுக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவருக்கு எப்படிதான் மெடிக்கல் டெர்மினாலஜிக்கும் ஃபைனான்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. என்னோட தலைமுறை ஏன் தெரியுமாங்க அவ்வளோ தெளிவாக இருக்கு? ஏன்னா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் வெளில வரதில்லை, அதனால தாங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கீங்கப்பா.
இல்லை தப்பி தவறி வெளில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே அப்பா என்ன சொல்லுவாரு, ஏய் தம்பி, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல நீ 3வது ஒரு பாட்டு பாடல, அந்த பாட்டை எடுத்து பாடிக்காமிய அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளுக்கும் அந்த பாட்டு அரைகுறையாக தான் ஞாபகம் இருக்கும். வந்திருக்கிறவங்க ஒரு பாட்டு கிளாஸ் டீச்சராக இருப்பாரு, நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ பாட அவரும் பதிலுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு இழுக்க ஆரம்பிப்பாரு. நாங்கள் வெளில வராமல் இருக்கிறது வந்திருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இல்லைங்க, உங்களோட மரியாதையும் எங்களோட மரியாதையும் காப்பாற்றிருக்கிறாங்க. ஆமா, வந்துட்டா மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு கூட இருக்கலாம், அப்படிதான் பெற்றோர்கள் சொல்றாங்க. நான் இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க தலைமுறையில மட்டும்தாங்க ஆண் பெண் வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, மத வேறுபாடு, இந்த மாதிரி எந்த வேறுபாடுமே இல்லாம எல்லோருடையும் சமமா பழகுறோம். நாங்க ஒரு தெளிவான நீரோடை போல ஓடிட்டே தாங்க இருக்கோம். நீங்களும் கலங்காம எங்களையும் கலங்கடிக்காம இருந்தா மட்டுமே போதும். ஆகவே இன்றைய தலைமுறை கலங்களாகவே இருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்பு நல்லவருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வன் ஹரி ரொம்ப அருமையா பேசினாரு. நம்ம எல்லாம் படிக்கும்போது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டா படிக்கிறது ஒண்ணுதாயா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து உலகத்துல என்ன பிரச்சனை இருக்கு, அதுவும் எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. நியூராலஜிஸ்ட், நெப்ராலஜிஸ்ட், ஆன்காலஜிஸ்ட், இதெல்லாம் எங்களுக்கு வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணுகளா தெரியும். ஆனா உலகத்துல இருக்கவங்க பிரச்சனையெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு எங்க வாழ்க்கை கலக்கலா தான் இருக்குன்னு அருமையா பேசிட்டு போயிருக்காரு. வாழ்த்துக்கள் ஹரி. ஸோ அவங்களை எதிர்த்து கலக்கமா என்ற அணியில இருந்து வர்ஷா பேச வராங்க. வாங்கம்மா வர்ஷா.